நடுக்கடலில் 3 கப்பல்களை தாக்கியுள்ள ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் அதிரடி தொடரும் கடும் பதற்ற நிலை. பாதுகாப்பாக இருங்கள், நாளை முதல் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சுரேஷ் சாலே பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. நெத்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு, அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள உத்தரவு. உடன் பதவி விலக்குமாறு உத்தரவு, ஜனாதிபதி அனுர அதிரடி. 2008ற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுட்கால தடை. ஈரான் ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி ஹோர்முஸ் நீரிணையில் தாக்குதலுக்குள்ளான 3 கப்பல்களையும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இலக்காக கொண்டுள்ளது. ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி தெரிவித்ததாவது, அபாரியா எனப்படும் கப்பல் தாக்கப்பட்டு தற்பொழுது ஈரான் கடற்கரைக்கு அருகில் நிலை தடுமாறி நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் எம்எஸ்சி பிரான்சிஸ்கா மற்றும் எப்மினா மெண்டோஸ் எனப்படும் கப்பல்கள் IRGC கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு ஈரான் கடற்கரை நோக்கி திருப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல்கள் IRGC கடற்படையின் அறிக்கையை மேற்கோள் காட்டி ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நாளை ஏப்ரல் 23 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிக வெப்பம் குறித்த வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகல மாவட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் நடைமுறைக்கு வரும் இந்த எச்சரிக்கையின்படி 21 மாவட்டங்களில் உள்ள சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பிட்ட மாவட்டங்களில் வெப்ப சுட்டன் அவதான மட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதால் மக்கள் சோர்வை உணரக்கூடும். அதே சமயம் தொடர்ந்தும் சுறுசுறுப்பாக இயங்குவதால் வெப்ப தசை பிடிப்புகள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே தாக்கம் எடுக்காவிட்டாலும் அடிக்கடி போதிய அளவு தண்ணீர் அருந்துங்கள். முடிந்தவரை நேரடி சூரிய ஒளியில் செல்வதை தவிர்க்கவும். குறிப்பாக நண்பகல் வேளைகளில் நிழலில் தங்குவது நல்லது என மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் அரசினால் மேற்கொள்ளப்படும் பௌத்தமயமாக்கலினை கண்டித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறுப்பினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தனர். வவுனியா தபாலகத்திற்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு கிழக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது பௌத்தமயமாக்கலை கண்டிப்பதோடு காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர்பில் நீண்ட காலமாக வித பதிலும் கிடைக்காத நிலையில் அவர்களின் உறவினர்கள் காத்திருப்பதாகவும் தெரிவித்து பதாதைகளை ஏந்தியவாறும் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளை தாங்கியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திரைசேரி நிதியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக நிதியமைச்சர் விளக்கம் அளிக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்த விரிவான தகவல்கள் தன்னிடம் இன்னும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தை தொடர்ந்து பல திரைசேரி அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுவது குறித்த செய்தியாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய வாராந்த அமைச்சரவை ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து நாடாளுமன்ற விசாரணை நடாத்த கோரி சபாநாயகர் மைத்ரி குணரத்ன சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியிருப்பதை ஜெயதிஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்கப்பட்ட போது அதில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள விடயங்களை சபாநாயகர் ஆய்வு செய்து விசாரணை தேவையா என்பதை தீர்மானிப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். கடன் திருப்பி செலுத்தும் சமயத்தில் திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி 3ஆம் தரப்பினருக்கு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கவலைகளை எழுப்பியுள்ள நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. செப்டம்பர் 2025 வழங்கப்பட வேண்டிய 22.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேர்வு தொகையின் ஒரு பகுதியாக இந்த நிதி இருந்ததாகவும் அது உரிய கடன் வழங்கிய நாட்டை சென்றடையவில்லை என்றும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
இலங்கையை உலுக்கிய தெத்வா பேரிடரின் போது பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கான 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மே மாத இறுதிக்குள் வழங்கி முடிக்கவும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தெத்வா சூறாவளியால் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை கையளிக்கும் பணிகள் தொடர்பாக இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இது குறித்து அறிவித்துள்ளார். தெத்வா சூறாவளியால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மிக சிக்கலான சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய அனைத்து பயனாளிகளுக்கும் மே மாத இறுதிக்குள் வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி இதன் போது அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு புதிய வீடொன்றை வழங்குவது அல்லது வீடொன்றை கொள்வனவு செய்வதற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. எதிர்வரும் மே 30 அன்று வெசாக் பௌர்ணமி தினத்தை கொண்டாடுமாறு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிப்பதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மே 27 முதல் ஜூன் 2 வரை வெசாக் வாரத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி வெசாக் பௌர்ணமி தினத்தை தொடர்ந்து வரும் மே 31ஆம் தேதி பொது விடுமுறையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை பொது நிர்வாக அமைச்சகம் வெளியிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷம்மி சில்வாவை உடனடியாக பதவியிலிருந்து விலக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வீரர்களிடமிருந்தும் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் எழுந்த கடும் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்படி ஷம்மி சில்வாவிற்கு பதிலாக முன்னாள் கிரிக்கெட் வீரரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எரான் விக்ரமரத்ன தலைமையில் புதிய இடைக்கால குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 8 ஆண்டுகளாக அரசியல் செல்வாக்கு மற்றும் முறைகேடான அதிகார பலத்தின் மூலம் தலைவர் பதவியில் நீடித்து வந்த ஷம்மி சில்வா தற்பொழுது தனது பதவியை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் நிலவும் ஊழல் நிறைந்த நிர்வாக மாற்றத்தை சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு அறிவித்துள்ளதாகவும் இது ஒரு உள்நாட்டு விவகாரம் என்பதால் அதற்கு ICC அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் கூறுகின்றன. 2008ஆம் ஆண்டிற்கு பிறகு பிறந்து வரும் இங்கிலாந்தில் புகையிலை பொருட்களை வாங்குவதை தடை செய்யும் சட்டம் மூலம் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் புகையிலை இல்லாத தலைமுறையை உருவாக்க முடியும் என அந்த நாட்டு அமைச்சர்கள் நம்புகின்றனர். புகையிலை மற்றும் மின்னணு சிகரெட் சட்டமூலத்தின் கீழ் 2009 ஜனவரி 1 அன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்த எவருக்கும் இங்கிலாந்து முழுவதும் சட்டபூர்வமாக புகையிலை விற்கப்படாது. மேலும் குழந்தைகள் இருக்கும் இடங்கள், விளையாட்டு மைதானங்கள், பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு வெளியே சிகரெட் அல்லது வேப் பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2024 நவம்பர் 5 அன்று அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டு இரு அவைகளிலும் நிறைவேறியது. அடுத்த வாரம் அரசரின் ஒப்புதலை பெற்றவுடன் சட்டமாக நடைமுறைக்கு வரும் என்றும் குறிப்பிடத்தக்கது.